ஆப்கி அதாலத்ல ஜெகதீஷ் டைட்லர் மீது உள்ள குற்றச்சாட்டு இவரால காங்கிரஸ் பார்ட்டிக்கு எம்பராஸ்மெண்ட் ஆயிடுச்சு. டைட்லர் சார், நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லா புரியுது. மீடியா உங்க பேச்சை ஏத்துக்கல. ஒருவேளை கல்பிரிட்ஸ் இல்ல பிஜேபி பார்ட்டிக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கலாம்னு ஏத்துக்கிறோம். ஆனா உங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க உங்க பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா ஜெகதீஷ் டைட்லர் எங்களுக்கு எம்பராஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. யார் வேணாலும் எம்பாரஸ் ஆக முடியும். பார்ட்டியை விடுங்க, என் குடும்பத்தில் இருக்கவங்களே எம்பாரஸ் ஆயிட்டாங்க. அது அவங்களுடைய பார்வை. ஸோ அங்க உள்ள இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் சர்தார்ஜி. அவர் தான் எங்க பார்ட்டியோட பிரைம் மினிஸ்டர். அடுத்ததா சோனியா காந்தி இஸ் எ வெரி நோபல் லேடி. அவங்க எப்பவுமே பாலிடிக்ஸ் கிளீனா இருக்கணும்னு நினைப்பாங்க. மேபி ஷீ திங்ஸ் மக்களோட பர்செப்ஷன் இருக்கலாம். எனக்கு டிக்கெட் கொடுக்காம இருந்தா ஒருவேளை அது இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். பஞ்சாப் மக்கள், அதுலயும் ஒரு சில பஞ்சாப் மக்கள் இப்படி சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நான் மீடியா மூலமா தான் கேட்டேன். என்னோட பார்ட்டி எனக்கு சொல்லல. இதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் தான் தந்தது. அப்புறம் தான் நினைச்சேன், ஏன் பாலிடிக்ஸ் எல்லாம் இப்படி. நான் பார்ட்டியெல்லாம் விட பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு நாள் சோனியாஜி கிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, மேடம், நான் பேசிக்கலி காங்கிரஸ் மேனா இருக்கிறதுனால இந்த பார்ட்டிக்கு வரல. காங்கிரஸ் மேனோட ஐடியாலஜி என்னன்னு தெரியும். அதனால நான் இந்திரா காந்திஜிக்காக தான் பண்ணேன். நான் சஞ்சய் கூட தான் வந்தேன். தென் ராஜீவ் கேம். தென் யூஎஸ் எ ஃபேமிலி கேம். நான் காங்கிரஸ் ஃபேமிலின்னு சொல்றதை விட உங்களோட ஃபேமிலின்னு சொல்றது எனக்கு சந்தோஷம். அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த காங்கிரஸ் ஐடியாலஜி கேம் எ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஆனா எப்போ அதே பார்ட்டி எம்பாரஸ் ஆச்சோ அதை என்னால உணர முடியுது. அவங்கள லீடர்ஸ் பார்ட்டிக்கு நீங்க எம்பராஸ்மெண்டா தோணுனீங்களா இல்ல பார்ட்டிக்கு இப்படி தோணுச்சா? ஜெகதீஷ் டைட்லர் சஜ்ஜன் குமார அங்க போட்டி போட வச்சாரு, அதனால உங்களுக்கு எம்பராஸ்மெண்டா இருந்ததா? பஞ்சாப்ல பார்ட்டிக்கு வின்னிங் சான்சஸ் நல்லா இருந்தது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நடந்தது. அவங்க எங்களுக்கு டிக்கெட் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணப்போ ஃபர்ஸ்ட் டெல்லி சீட்ஸை இழந்தோம், அப்புறம் பஞ்சாபி சீட்ஸையும் இழந்தோம். ஸோ அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா அப்போ அங்கேயே டெல்லி வின் பண்ணிருக்கணும்ல. பஞ்சாபில சில சீட்ஸாவது கிடைக்கணும். அங்க ஒரு சீட் கூட கிடைக்கல. அங்க டெல்லி இழந்தாங்க. அங்க ஒரு பெர்செப்ஷனும் கிடையாது. ஓட்டு வரும், சீட்டு வரும், அதை தவிர ஒன்றும் இல்லை. ஒருவேளை லீடர்ஸ் எல்லாம் இப்படி நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இப்படி ஏதாவது நடந்தா நான் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜா மாறும்னு நினைச்சிருப்பாங்க. என்ன, நான் ரொம்ப நாளா பாலிடிக்ஸ்ல இருக்கு, நான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன், அப்புறம் இதுதான் சமயம்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் இப்படிதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீக் பர்சன் ஒன்றும் கிடையாது. ஆனா நான் பண்ணேன், இத்தனை வருஷம் இருந்தேன். நான் பார்ட்டி வேலையை பாக்குறேன். அதுக்கு பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கணும்னு. அப்பனா உங்க பார்ட்டிலேயே உங்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இது என்னோட வாய்ப்பு, என்னோட பெர்செப்ஷன் தான். இது எல்லாமே ஒன் பெர்செப்ஷன் தான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு கிளீன் ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு என்ன பனிஷ் பண்ணும்? ஒருவேளை எனக்கு கிளீன் ஷீட் கிடைக்கலன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. ஆனா எனக்கு கிளீன் ஷீட் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுல ஒண்ணுமே இல்ல, ஆனா ஏதோ அர்த்தம் இருக்கு. இது வரைக்கும் ஒரு கான்ஸ்டபிள் கூட எங்க வீட்டுக்கு வந்து என்னை பத்தி எதுவும் கேட்டதில்ல. ஒரு தடவை கூட என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி யாரும் சொன்னதில்ல. நோ கொஸ்டினே இல்ல. இந்த பாருங்க, எங்கிட்ட பழைய நியூஸ் பேப்பர் இருக்கு. 91ல இருந்து தான் இருக்கு. இந்த பேப்பர் ரொம்பவே பழசாவும் ஆயிடுச்சு பாருங்க. அப்பவே இந்த நியூஸ் வந்திருக்கு, கீப் டைட்லர் அவுட், அம்ரீந்தர் சிங் டிமாண்ட்ஸ். அப்புறம் அந்த நேரத்துல 91ல சொல்லியிருக்காங்க, இதுக்கு பஞ்சாப்ல பார்ட்டி வில் பே த பிரைஸ். ரிஃப்ட் ஓவர் சஜ்ஜன் டைட்லர் டிலேஸ் காங்கிரஸ் லிஸ்ட். இது 91 விஷயம். அப்புறம் 98ல எலெக்ஷன் நடந்தப்ப கூட டோன்ட் கிவ் டிக்கெட் டு டைட்லர், அகாலி டு கேம்பெயின் அகெயின்ஸ்ட் டைட்லர். டைட்லருக்கு டிக்கெட் கொடுத்து சீக்கியர்களோட காயத்துக்கு உப்பு போட்டிருக்காங்க. ஸோ எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் அப்போ அகாலி பிஜேபி மக்கள் சொன்ன அந்த விஷயமே வேற. ஆனா உங்க பார்ட்டி மக்களே அமரிந்தர் சிங்கே இப்படி சொல்லியிருக்காரு. மேபி இந்த தாட் பஞ்சாப்ல வந்திருக்கலாம். ஆனா ஆஃப்டர் ரிசல்ட் என்னாச்சு? நத்திங். அவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. அப்படின்னா அவங்களோட பெர்செப்ஷன், அவங்க சொன்னது தப்பு. இந்த விஷயத்தை உங்க பார்ட்டி மக்களுக்கு புரிய வைக்க நீங்க முயற்சி பண்ணீங்களா? எதுக்கு புரிய வைக்கணும்? ஏற்கனவே தெரியாதா? நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது எல்லாருக்கும் தெரியும். டிக்கெட் கட் பண்ண பிறகு தானே எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா நாங்க 3 தடவை ஜெயிச்சிருக்கோம். 94க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கோம். எல்லா அக்காலிஸ கடுமையா முயற்சி பண்ணாங்க. பாதல் தில்லிக்கே வந்து உக்காந்துட்டாரு. மதன் லால் குரானா அடம் பிடிச்சாரு. அத்வானி எனக்கு எதிராக 20 மீட்டிங் நடத்திருக்காரு. வாஜ்பாயும் எனக்கு எதிராக மீட்டிங் நடத்திருக்காரு. ஆனா மக்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜனநாயகத்துல இதை விட பெரிய ப்ரூஃப் என்ன வேணும்? இங்க பப்ளிக் தான் சுப்ரீம். இன்னைக்கு என்ன ஏதாவது செய்யணும்னா அதை மக்கள் டிசைட் பண்ணட்டும். அப்புறம் நான் கேரண்டி கொடுக்குறேன், ஒருவேளை நான் ஜெயிக்கலன்னா என் லைஃப்ல நான் பாலிடிக்ஸே விட்டுருப்பேன். ஏன்னா மக்களோட எண்ணம் என்னன்னா, அவரு வேலை செய்வாரு, மக்களுக்காக உழைப்பாரு. பாருங்க, 2005ல நீங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தீங்க. அப்ப இந்த சிபிஐ குவெஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அப்ப நானாவதி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க.
அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இத சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, சிபிஐ கிட்ட கிளீன் ஷீட் வந்தா உங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவோம். மேபி அது பெரிய தப்பா கூட இருக்கலாம். சிபிஐ கிளீன் ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறமும் ரீஎலெக்ஷன் வச்சா, பட் அப்ப மந்திரியாக்குறதுக்கு பதிலா சிபிஐ எல்லாம் கிடையாது. நானாவதி இதான் சொன்னாங்க, நான் கில்ட்டின்னு அவங்க சொல்லல. இதத்தான் நானாவதி என்டிடிவில இன்டர்வியூ கொடுத்தாங்க. கமலா ஜெகதீஷ் டைட்லர் கிளீன். யார் என்ன சொன்னா என்ன, 3 மாசத்துல நானாவதி சொன்னாங்க, ஏதாவது டவுட் இருந்தா அஃபிடவிட்டை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இவரை எதுவும் பண்ணாதீங்க. ஒருவேளை அஃபிடவிட்ல உண்மை இருந்தா இவரை புக் பண்ணுங்க. அப்புறம் அஃபிடவிட்டை பார்த்தா 2 பேரும் ஃப்ராடு. இதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஜெகதீஷ் டைட்லர் மேல ஒரு பொய்யான புகார் கொடுக்கணும். நீங்க உங்க பார்ட்டி தலைவர்கள்லாம் கேட்கலையா? நீங்க அதெல்லாம் எப்படி நம்புவீங்கன்னு? நான் ரொம்ப டிசிப்ளினான பர்சன். என் பார்ட்டி எப்பவுமே நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஐ நெவர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் கொடுத்தேன். Then I said party is supreme. Sonia Gandhi is supreme. Sonia Gandhi is a well political leader. நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். தில்லியில பொசிஷனை ஹோல்ட் பண்ணவங்கெல்லாம் என்னை விட போல்டான மேன், லாயல் மேன் யாரும் இருக்க மாட்டாங்க. லாயல்டி டு த லாஸ்ட். நான் என் குடும்பத்தை கூட விட்டு கொடுப்பேன். ஆனா சோனியா காந்திஜி குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாது. நான் அப்படிப்பட்ட மனுஷன். நான் ஒருத்தவன் தான் இந்திரா காந்திக்கு சர்வ் பண்ணேன். நான் ஒருத்தவன் தான் 4 பிரைம் மினிஸ்டருக்கு சர்வ் பண்ணவன். நான் ஒருத்தவன் தான் இந்திரா காந்திக்கு சர்வ் பண்ணேன். ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி அண்ட் ராகுல் காந்தி. யாருமே இதை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ லாயல்ட்டி இதுல இருக்கு. இந்த நாட்டுல வேற யாரு எதுக்க வந்து நின்னாலும் அவங்கள்ட்ட நான் இதை சொல்ல முடியும். ஆனா என்ன இப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன். என்ன நானே பிளேம் பண்ணிக்க. இது இந்த காலத்துல ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தரை மந்திரி பதவியிலிருந்து நீக்கிட்டா, ஒருத்தருக்கு லோக்சபா டிக்கெட் கொடுக்கலன்னா அந்த மனுஷன் பார்ட்டியை விட்டு போறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. இல்ல, ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். லாஸ்ட் டைம் என்னோட டிக்கெட் டெனே பண்ணப்போ பிரமோத் மகாஜன், காட் பிளஸ் ஹிம், இன்னைக்கு இல்ல, அவர் என் வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, பஞ்சாப் லீடர் இப்ப யாரும் இல்ல, அதனால நீ வந்துடுன்னு சொன்னாரு. இது ஃபால்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். இது உண்மையா இல்லையான்னு லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. இப்ப கூட மக்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. நான் அந்த பிக் லீடர்ஸ பத்தி சொல்ல விரும்பல. நீங்க கிளீன்னு தெரியும், வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஐ செட் நான்சென்ஸ். இந்த பார்ட்டி வந்து என்னோட தாய். என்னை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் என் கையில காங்கிரஸ் கொடி தான் இருக்கும். தட் இஸ் த வே ஐ எம். அதுதான் நான்.